எங்க அமிர்தா, இன்னைக்கு நம்ம காதல் உங்களை காப்பாத்திருச்சுங்க. எனக்கு என் அமிர்தா கிடைச்சிட்டாங்க. ஒரு போராட்டம் நியாயத்துக்காக நடக்குதுன்னா இன்னொரு போராட்டம் காதலுக்காக நடக்கும், அன்புக்காக நடக்கும். போராட்டம் ஆரம்பிச்சே ஆகணும். எவ்வளவு பிரகாசமா ஜொலிச்சது இந்த நாகமணி. கண்ணை முன்னா எப்பவும் அதுதான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. பல அரிய சக்திகளை தனக்குள்ள வச்சிருக்கிற அந்த நாகமணியை ஏன் எல்லாரும் அடைய துடிக்கிறாங்கன்னு அதை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது. எங்க அமிர்தா, நான் ஏன் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கல? இது நான் உங்களுக்கும் உங்க காதலுக்கும் செஞ்ச பெரிய அவமானம் இல்லையா எங்க அமிர்தா? எப்படி அர்ஜுன் உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? இந்த அமிர்தாவுடைய உடம்புல இருக்கிற எல்லா அம்சங்களும் அவ உடம்புலயும் அப்படியே இருக்கே. இந்த அமிர்தாவுடைய நாடிகள்ல இருக்கிற குணம் தானே அவளுக்குள்ளேயும் இருக்கு. இந்த அமிர்தாவுடைய உடம்புல இருக்கிற மூச்சு காத்து அவளுடைய உடம்புலயும் இருக்கும்போது, என்னுடைய பிரதிபிம்பமா அவ இருக்கும்போது உங்களால எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அர்ஜுன்? சாக்ஷாத் அந்த ஆண்டவனால கூட எங்களுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாத போது உங்களால மட்டும் என்ன பண்ண முடியும் அர்ஜுன்? எங்க அமிர்தா, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பாபா சொன்னதை நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அவ ராஜநாகம் வகையை சேர்ந்தவ. நாகராணியுடைய சக்தி அப்பேற்பட்டது. எப்பேற்பட்டவங்களையும் ஏமாத்தக்கூடிய மிகப்பெரிய மாய சக்தி அவ. இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதாங்க ஆகணும். உங்க மேல எந்த தப்பும் இல்லாத போது நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியோ நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்ல, அதுவே போதும். ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம் இல்லையா, அதுவே போதும். நடந்தது எல்லாம் மறந்துட்டு நடக்க போறத பார்க்கலாம். நான் சொல்றது சரிதானே? ஏங்க அமிர்தா, நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இப்ப கூட என் உடம்பெல்லாம் ஜிவ்வுங்குதுங்க. என் கையெல்லாம் இப்படியே தூங்குங்க. கடைசியில உனக்கும் எனக்கும் ஏதோ வரவு இருக்குன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. சில பல காரணங்களால என் கையை விட்டு நீ போயிட்ட. ஆனா மறுபடியும் திரும்ப வந்து நீ என்கிட்ட சேர்ந்துட்ட. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க.
இனிமே எந்த காரணத்துக்காகவும் யாருடைய கண்ணும் எந்த விதமான பார்வையும் படாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவ்வளவு சுலபமா யாருமே உன்னை எப்பவும் நெருங்க முடியாது நாகமணி. மனுஷங்களை விடு, அந்த நாகராணி வந்தாலும் அவ உன்னை நெருங்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் பாபாவுக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த அறைக்குள்ள யார் வந்தாலும் சரி, அவங்க திரும்பி போக முடியாதபடி ஒரு விதமான சக்தியை ஏற்பாடு பண்ணிருக்க. கூடிய சீக்கிரம் உனக்கு பரிபூர்ணமான சக்தியை ஏற்பாடு பண்ணியாகணும். அந்த காரியத்தை பாபா செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த ஒரு வேலை மட்டும் முடிஞ்சு போச்சுன்னா இந்த பயணத்துல இருக்கிற எல்லா தடைகளும் கண்டிப்பா விலகி போயிடும். அதுக்கப்புறம் நீ உண்மையிலேயே யாருக்கு சொந்தமாகணுங்கிறது முடிவாயிடும். இப்போதைக்கு நீ இங்க சந்தோஷமா பத்திரமா நிம்மதியாரு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். அப்பாவோட நடவடிக்கை ஒரு மாதிரியா இருக்கு. நாகமணி விஷயத்துல ஏதாவது சூழ்ச்சி பண்றாரோ? எதுக்கும் அப்பாவோட நடவடிக்கையை நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஹலோ, அந்த நாகமணியின் ரகசியங்கள் புக்கு வேணும்னு கேட்டிருந்தல, எப்போ வர வைப்ப? என்ன இப்பவே வா? வேணாம் வேணாம் வேணாம், நீ வந்து கொடுக்க வேண்டாம். வேண்டாம், நானே அங்கே வர, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அமிர்தா, என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? அழுகையை நிறுத்து. இது அழுக இல்ல சீஷா, நீ எனக்காக அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு என்னோட நன்றி உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ எந்த கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க அமிர்தா?
உன்னுடைய உண்மையான குணத்துக்கு எதிரா எல்லா சாஸ்திரங்களையும் எனக்கு பதிலா எனக்கு பிரதிநிதியா பண்ணிட்டு இருந்தீங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அழகா நடிச்சிட்டு இருந்த உனக்கு என்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அர்ஜுன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன சாஸ்திரம், நலங்க சாஸ்திரம், சப்தபதி இதெல்லாம் செய்யறது எந்த அளவுக்கு கஷ்டம்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் சேஷா. இருந்தாலும் நீ உன்னுடைய நட்பை காப்பாத்திட்ட சேஷா. இது எப்படி எனக்கு கஷ்டமாகும்? நான் என்னுடைய கடமையைத்தானே செஞ்சேன். உன்னுடைய தோழியா உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை தானே. கடமை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சேஷா. ஆனா எத்தனை நண்பர்கள் இந்த மாதிரி அவங்க கடமையை ஒழுங்கா செஞ்சிருக்காங்க சொல்லு. ஆனா நீ அப்படி இல்லை. எப்பேற்பட்ட நிலையிலும் தடுமாறாம சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எப்படி சமாளிச்ச? எனக்கும் உனக்கும் இருக்கிற நட்பை நீ காப்பாத்திட்ட. உன்னுடைய இந்த உதவிக்கு நான் என்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சேஷா. நன்றி கடன் பட்டிருக்கணும் கூட பரவாயில்ல அமிர்தா. ஆனா அப்பவும் ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். பார்த்தல எங்க சாஸ்திரம் முடியறதுக்குள்ள, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நீ வருவியோ மாட்டியோன்னு ரொம்ப பயத்தோட இருந்த. நீ வரமாட்டியோன்னு கூட நினைச்சிட்டேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. அது எப்படி சேஷா நான் வராம இருப்பேன்? நீ இங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு இருக்கும்போது உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும் இல்லையா? அது சரி அமிர்தா. போன காரியம் என்னாச்சு? நாகமணிக்குள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடியே நாம நாகமணியை நம்ம கைவசப்படுத்திக்கணும் இல்லையா? அது இந்த வீட்டுல இருக்கணும் போது இனிமே எதுக்கு தாமதிக்கணும்? இல்ல சேஷா, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த துஷ்டர்கள் நாகமணி யார் கையிலயும் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக பயங்கர பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு முதல்ல நாகமணியை இந்த வீட்டுல இருந்து வெளியே கொண்டு போற முயற்சிய நான் செய்யறேன். சரி அமிர்தா, ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிடு. இப்ப நான் கிளம்புறேன். என்னத்த, என்ன யோசனையில அப்படி மூழ்கி போயிருக்கீங்க? எப்படியோ நம்ம அர்ஜுன் அமிர்தா மேல அந்த தெய்வத்தோட கருணை இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் நடக்க இருந்த பெரிய தப்பு கடைசி நேரத்தில் தடுக்கப்பட்டுடுச்சு. அது என்னமோ உண்மைதான் அத்தை. இப்ப கூட அதை நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த பாம்பு நம்ம கூடவே இருந்திருக்கு. ஆனா நம்ம யாருக்கும் சந்தேகம் வரல, பாத்தீங்களா? இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இனிமே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கணும் அத்தை. நீ ஒன்னும் பயப்படாத ஹேமா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆனா இனிமேதான் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு உடம்பு பூரா கண்ணு இருக்கணும். வேணும்னா நாக பரிகாரத்துக்கு ஏதாச்சும் பூஜை இருந்தா கூட பண்ணிடலாம். அத்தை, காஃபி.
பாட்டி ஐயோ ஏ சித்ரா சித்ரா, என்னாச்சுமா? என்னம்மா? சித்ரா ஐயோ கடவுளே, என்னாச்சு இவளுக்கு? சித்ரா சித்ரா சித்ரா, என்னாச்சுன்னு இல்ல தெரியல ஹேமா. இருங்க அத்தை. சரி தள்ளு. பா சித்ரா ஹேமா, போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. முகத்துல தெளி. சித்ரா, சித்ரா சித்ரா மெதுவா. சித்ரா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னாச்சு உனக்கு? என்னமோ தெரியல அத்தை, திடீர்னு அப்படி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. தலை சுத்தாம வேற எப்படி இருக்குமா? இந்த 2 நாள்ல ஒரு நிமிஷமாவது நீ உக்காந்தியா? எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்ச. இத பாரு, இன்னும் 2 நாளைக்கு எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது, புரியுதா? இந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி குடி. ரெஸ்ட் எடுக்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சால. ஆமா அத்தை. ஏங்க அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க அமிர்தா. என்னமோ மனசு சரியில்லை, அவ்வளோதான். உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச இன்னும் எனக்கு தயக்கமாக தான் இருக்கு. நீங்க 2 நாள் எதுவும் நடக்காத மாதிரி சாதாரணமா இருக்கீங்க. இதனால எனக்கு குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாகுது. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க இன்னும் நேத்து நடந்த விஷயத்தை யோசிச்சு குழம்பிட்டு இருக்கீங்க. நான் தான் ராத்திரியே உங்ககிட்ட சொன்னேன், நடந்தது எல்லாம் மறந்து நடக்க போறத பத்தி மட்டும் நம்ம யோசிக்கலாம். நான் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம இப்படி சோகமா இருந்தா என் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? பதில் சொல்லுங்க அர்ஜுன். நீங்க என் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பீங்கல்ல? கொடுப்பீங்கன்னா நான் சொல்றபடிதான் கேட்டாகணும். எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால நீங்க அப்படிதான் இருக்கணும். எங்க அர்ஜுன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு எனக்கு இப்பவே அர்ஜென்ட்டா ஒரு குழந்தை வேணும்னு தோணுதுங்க. என்ன சொன்னீங்க? ஆமாங்க அமிர்தா, இப்பவே இந்த நிமிஷமே எனக்கு ஒரு குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தைய கொஞ்சணும், அதுக்கு தாலாட்டு பாடணும், அதை தூக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அப்பாங்கிற வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கு. என்னோட இந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா?
இப்படி திடீர்னு இவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறான்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம் இல்லையா? ஆனா அது என்னமோ எனக்கும் தெரியலங்க. மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம், ஒரு வித பய உணர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு. இருக்கிற வரைக்கும் பரிபூர்ணமா உங்க கூட என் வாழ்க்கையை கழிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அமிர்தா.